எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலப்பிரியா. நான் வேடநத்தம் வில்லேஜ்ல இருந்து வரேன். பிகாம் சிஏ முடிச்சுட்டேன். கோஆபரேட்டிவ் கிளாஸ்க்கு போயிருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் டே வரும்போதே அப்ரூவல் ஆகல. அதுதான் எங்க பயம் வந்தது. போச்சுடா, கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணோடனே முடிச்சுட்டாங்க, போட்டுட்டும் இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா இங்க வந்து கொஞ்ச நேரத்துல சார் பார்த்து சொன்ன பார்த்தா ஒரு ஹாப்பி, சேஃப். நம்ம ஒரு வேலைக்கு போறதுக்கான எப்படி சொல்லுவாங்க, ஒரு பிள்ளையார் சொல்லி வச்சாச்சு அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். எல்லாம் எனக்கு கிளாஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சது, அந்த பிரச்சனையும் இல்லை. மேம் ஃபாஸ்டா போகும்போது போச்சு. இந்த என்ட்ரி விட்டுட்டேன், பிரேக்ல போடுங்க சொல்லுங்கலாம். அப்போ மேம் சொன்னாங்க, உங்களுக்கு ஹோட்டல்ல வந்து இ கண்டென்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இ கண்டென்ட் பார்க்கும்போது தான் ஒரு ஹாப்பி, இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகுது. நான் அண்டர் கேஸ் பண்ணும்போதெல்லாம் இது தப்பா இருக்குமோ சரியா இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த இ கண்டென்ட்ல போய் பார்ப்பேன். அது கரெக்டா இருக்கும், ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிடுவோம் அப்படின்ற ஒரு ஹாப்பி இருக்கும். எப்பயுமே ஒன்று சொல்லணும்னா நம்ம நம்பிக்கை இருக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம ஐயோ இது விட்டுடுவோமோ, முடிஞ்சிடுமோ, இல்லை இது வராதோ அப்படின்றது இல்லை. அது வருதோ வரலையோ, தப்போ சரியா இறங்கி செய்வோம். அதுக்கப்புறம் தப்பா இருந்தால் திருத்திக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்மளால அவங்க தொண்டை போயிடுச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் கரெக்டாக கவனிக்கணும் இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பப்போ ஒரு அட்டென்ஷன் வரும். கேளுங்க, கவனிங்க, பேசாம இருங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க எவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்க. அதை விட சாருக்கு இன்னொன்று சொல்லணும்னா, நான் வரும்போதெல்லாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்து கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரீ கிளாஸ் வந்து அப்பெல்லாம் ஃபீஸ் கட்டின கிளாஸ் போயிருக்குது. எங்கள் வீட்டுக்கார் வந்து கேட்டிருந்தாரு சார்கிட்ட, சார் இருங்க சார் ஃப்ரீ கிளாஸ் வரும் அப்படின்னு சொன்னாரு. அவர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ற மைண்ட் செட் இருந்தா எங்களெல்லாம் அப்பயே ஜாயின் பண்ணுங்க. அது நித்யாவும் ஒரு 10,000 பே பண்ணிட்டாங்க சொன்னாங்க. அவங்க நம்மளோட லேர்னிங் முக்கியமா நினைக்கிறாரோ தவிர அவரோட ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்ல. எங்க இருந்து வராங்க, எப்படி வராங்கன்றது இல்லாம பிள்ளைங்களுக்கு நல்லா கத்து தரணும். அவங்களுக்கான நம்மளால முடிஞ்சது வேற எந்த வழியிலேனாலும் நல்லா லேர்னிங் கொடுக்கணும், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் உருவாக்கி தரணுன்றது அவரோட என்னன்றதை நான் இங்க முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் நல்லா ஜாப் கரெக்டா போங்க, எங்கேயும் போய் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, தேர்வுக்கு எடுக்கிற மாதிரி எதுவும் நடந்துக்காதீங்க. தேங்க்யூ.